வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர். நாங்கள் எப்படி இருக்கணும்? இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கான்ஸ்டிபேஷன், பர்னிங், ப்ளீடிங் இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட சென்னை புருஷவாக்கம் நோபல் ஹாஸ்பிட்டல்ஸோட டைரக்டர் அண்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் பாலாஜி ரவில்லா அவர்கள் இருக்காங்க. வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். ஸோ டாக்டர், எல்லாருமே வெளிப்படையாக சொல்ல கொஞ்சம் தயங்குற ஒரு விஷயம் இந்த கான்ஸ்டிபேஷன், ப்ளீடிங், பர்னிங் ப்ராப்ளம் எல்லாம் தான். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இமேஜ் ப்ராப்ளமோ அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதில் என்ன மாதிரியான சீரியஸ்னஸ் இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா மலச்சிக்கல், அதில் வர எரிச்சல், ரத்தம், ஓகே, சதை வளருது, ஆர் சம்டைம்ஸ் வலி, சீழ்கட்டி கூட வரலாம் அந்த இடத்துல, ஓகே, கட்டிகள், கேன்சர் கூட வரலாம் அந்த இடத்துல. ஸோ அந்த இடம்ன்றது அகெயின் கேஸ்ட்ரோ ப்ராப்ளம்ஸில் ஒரு முக்கியமான அங்கம். அது நிறைய பேருக்கு அங்கேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்டு காமனாக அவங்க சொல்கிறது எரிச்சல், வலி, ப்ளீடிங். ஸோ இது காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம ஏற்கனவே கேஸ்ட்ரோ ப்ராப்ளத்தை பற்றி நம்ம உணவு வகைகள் பற்றி கொஞ்சம் பேசியிருந்தோம். நிறைய பேர் அகெயின் விலங்குகளை பாருங்கள், இதுலேயும் அவங்களும் அது மலம் கழியிறதுன்னா வெயிட் பண்ணி யோசிச்சு ஆறு வேலைக்கு போயிட்டு அப்புறம் போகிறதுலாம் கிடையாது. தே டூ இட் தென் அண்ட் தேர். கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ் ப்ராப்ளம் வெட்டனரி டாக்டருக்கு அதே வராதுன்னு நினைக்கிறேன். பட் ஹியூமன் பீயிங்ஸ் தான் அதை திரும்பியும் அதையும் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணுறது. அதே மாதிரி இப்போல்லாம் வெரி ரிஃபைன்டு ஃபுட் இல்லையா? ஆமாம், எல்லாமே பாலிஷ்டு ஃபுட்டு. ஃபுட்டுன்னா நல்ல ஃபுட்டுன்னா எப்படின்னா அப்படியே வாயில் போட்டால் மெல்ட் ஆகிடணுன்றோம். அப்போ பல் எதுக்கு இருக்குன்னே தெரியல எனக்கு. ஸோ ஃபைபர் ஃபுட்டை கடிச்சு சாப்பிட்ற பழக்கமே நமக்கு கிடையாது. அது மாதிரி கடிச்சு சாப்பிட்ற, இப்போ கேரளாவில் அந்த ரைஸ் நல்லா திக்காக இருக்கும், அன்பாலிஷ் ரைஸை சொல்லுவாங்க அதை. ஆனால் யாரும் அதை விரும்புறதில்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா சாப்பிட்றதுக்குன்றான். ஃப்ரூட்ஸ் கூட, வெஜிடபிள்ஸ் கூட டாக்டர் என்னால் அவ்வளோ கடிச்சு சாப்பிடும்போது ஒன்றுமே நல்லா இல்லைன்றாங்க. ஸோ எல்லாருமே இப்படி போகும்போது எப்படி உனக்கு ஸ்டூல்ஸ் ஃபார்ம் ஆகும்? ஸ்டூல்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகணும்னா, மலம் நல்லா ஃபார்ம் ஆகணும்னா நாறு சக்தி இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும், அப்போ பழங்கள், காய்கறிலாம் இருக்குது, நடை இருக்கணும், வரும்போது அது போகிற அலர்ட்னஸ் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் இல்லாமல் இவங்க ரொம்ப வருஷமாக நடக்கும். இது குழந்தை பருவத்துலேயும் நடக்குதுங்க. ஓகே, 5 வயசு 4 வயசு குழந்தையே என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் போகவே மாட்டான். என்னதான் கெஞ்சினாலும் 2-3 நாள் வேணுமனே வச்சுட்டு இருந்து பயந்துருவான் அவன். ஏன்னா ஒரு வாட்டி பயந்துட்டானா அந்த குழந்தை திரும்ப அவன் அது நார்மல் நல்லது நினச்சி பண்ணவே மாட்டான். ஓகே. ஸோ அந்த வயசுலேயும் சில பேர் தொடங்கிட்டு அது 18 வயசுலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸை உண்டாக்குது உள்ள. ஓகே டாக்டர். ஸோ கம்மிங் டு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ட் பண்ணாலே நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்குன்ற மாதிரி தான் தெரியும். ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹியூமன் பீயிங் என்ன மாதிரியான ஒரு லைஃப் பேட்டர்ன் ஆர் ஒரு ஃபுட் ஸ்டைல் அவங்க மெயின்டைன் பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, சில பேருக்கு ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன், அதாவது பரம்பரையாக கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் சரியாகாது, அது ஒரு தனி கேட்டகரி. ஓகே. பட் பெரும்பாலும் அப்படி கிடையாதுங்க. பெரும்பாலும் சின்ன வயசில் நான் சொன்னேன், ஒரு குழந்தைக்கு சைக்கலாஜிக்கல் கான்ஸ்டிபேஷன். அவனுக்கு அது போனால் அது வலிக்கும், இல்லைனா அது அசிங்கம் நினச்சிட்டான்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன கொஞ்ச நாளும் என்ன மருந்து கொடுத்தாலும் அவன் அதை ஹோல்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க, விட ட்ரை பண்ண மாட்டான். அது ஹேபிட் ஆகிடுது. அப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஏஜில் நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அந்த அந்த ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபைபர் இல்லாததுனால த ஸ்டூல்ஸ் பிகம் ட்ரை. ஓகே. ஸோ ரொம்ப ட்ரையாக பவுட்ரியாக அதுவும் நீயும் வேலைக்கு ரொம்ப நிறைய மார்னிங் டு ஈவினிங் ஜாப் டென்ஷன்ஸ் போகிறதுக்கு டைமே கிடையாது சில பேருக்கு. ஸோ அப்படி லேட் ஆகும்போது இட் பிகம்ஸ் ஹார்ட். ஓகே. ஹார்ட் ஆகிடுச்சு. சரி, இதே மாதிரி போயிட்டே இருந்தது முக்கி போயிட்டு இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு வர்றது பிளவு, ஃபிஷர். ஓகே. அது நிறைய பேருக்கு சடனாக வந்துடும். நிறைய பேர் இப்போ சர்ஜரி முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு சிசேரியன் லேடிஸ் டெலிவரி முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. பார்த்தா அப்போ திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு மோஷன் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே. ஏன்னா அந்தம்மா எழுந்திரிச்சு போக முடியிருந்திருக்காது, காய்கறி பழம் கொடுத்துருக்க முடியாது, பழங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இப்போ பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்ருப்பாங்க. தடையான்னு பார்த்தா அது ஹார்ட் ஆகிட்டு இருக்கும். நைட்டு போகணும்னு நினைப்பாங்க, பால் மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. காலைல போகும்போது ஹார்ட் ஆகிட்டு இருக்கும், பயங்கர ஹார்ட் ஆகிடும். ஓகே. ஸோ டெலிவரி ஆகி இட் வில் டேர் த ஏனஸ். அந்த ஃபிஷர் பிளவு தான் எரிச்சல், வலி, ப்ளீடிங்க்கு காரணம். இதுதான் வெரி காமன். லாட் ஆஃப் பீப்புள், ஈவன் இப்படி சொல்லுவேன் நான், ஒரு மனிதன் ஒரு வாட்டியாக இதுக்கு ஆளாயிருப்பான். டெஃபினட்டாக ரியலைஸ் பண்ணி ஆளாயிருப்பான், ரியலைஸ் பண்ணாமலும் ஆளாயிருப்பான். ஓகே டாக்டர்.
ஸோ ஃபிஷர் தான் வந்து ரொம்ப காமன். அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமஸாக எல்லாரும் சொல்லுவேன் பைல்ஸ். மெடிக்கல் லாங்குவேஜில் ஹெமராய்ட்ஸ்னு சொல்கிறோம். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அது ஒன்றும் புதுசாக கடவுள் உங்களை ஏமாற்றி வளர்ந்த வளர்ச்சியும் கிடையாது, கொழுப்பு கட்டி வருது அது மாதிரிலாம் கிடையாது. அது இது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை மரத்தை வருஷக்கணக்கில் முக்கி போகும்போது நம்மளுடைய ரத்த நாணங்கள், அந்த அடியில் இருக்கிற ரத்த நாணங்கள் வெளியே ஃபோர்ஸாக தள்ளப்படுதுங்க. இட் லூசஸ் த கிரிப். அங்கே அப்படியே ஸ்லைடாகி அந்த லைனிங்கே அப்படியே ரத்த குழாய்களோட வெளியே வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஷோயிங் அவுட் சைட். அதை நம்ம நல்லா ஹார்டாக தட்டினோம்னா ப்ளீட் ஆக போகுது. ஓகே. ஸோ தட் இஸ் ஹெமராய்ட்ஸ். ஹெமராய்ட்ஸ் இஸ் நம்ம பண்ணுறது தான். இது வந்து இன்னொருத்தர் யாராவது பண்ணிட்டாங்கலாம் கிடையாது. இட்ஸ் மோஸ்ட்லி அவர் ஓன் என்விரான்மெண்டல் ஆர் பேட் ஃபுட் இன்டேக் லீடிங் டு மலச்சிக்கல் அண்ட் பைல்ஸ். ஓகே டாக்டர். ஸோ இந்த எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா மற்ற பாடி, அதாவது மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுது டாக்டர்? ஏன்னா நம்ம கடந்த 2 எபிசோட்லேயும் பார்த்தோம், ஒபிசிட்டியாக இருந்தால் தூக்கம் கூட வராது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த பிரச்சனையினால மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? சரி, நீங்கள் ரொம்ப முக்கிய மோஷன் போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வேலை தொப்புள்ளாண்டியும் இல்லை இந்த நேச்சுரல் டிஃபெக்ட்ஸ்லேயும் வர ஹெரனியா வர வேண்டியது இருந்தால் சீக்கிரம் வந்துடும். ஓகே. ஹெரனியா வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். அதை தொப்புள்லையும் இந்த சைட்லேயும்லாம் அந்த முக்கிட்டே இருந்தோம்னா அதுவும் ப்ரெஷர் தானே, அது கண்டினியூஸாக ப்ரெஷர் கொடுத்தா அதில் ஹெரனியா வந்துடும். ஓகே. 1 2 பேர் நிறைய பேருக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு வலின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க. அந்த ஸ்டோரேஜ் ஆஃப் திஸ் எக்ஸ்க்ரீட் பண்ண வேண்டிய மலம் கழிய வேண்டிய விஷயங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கும்போது வயிறு வலி வரும், வயிறு உப்பசமாக இருக்கும். ஈவன் கேஸ்ட்ரிக் எரிச்சலுக்கே காரணம் மலச்சிக்கல் தான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு. ஓகே. நிறைய பேருக்கு நான் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, இங்கே வலிக்குது, எரிச்சல், நெஞ்சு வலி எல்லாம். கடைசியில் மலச்சிக்கல்னு சொன்னாங்கன்னா முதல்ல மலச்சிக்கலுக்கு தான் வருவேன் நான். முதல்ல அதை சரி பண்ணால் தான் மற்றெல்லாம் சரியாகும். ஓகே. நீங்கள் இதை சரி பண்ணாமல் இங்கே போயிட்டு நான் ஃபுல் ரிஃப்ளெக்ஸ் பார்க்குறேன், நான் அல்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னா ஒர்க்கே ஆகாது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு மலம் கழியணும், ஃப்ரீயாக இருக்கணும். சாப்பிட்டது கழிஞ்சால் தான் அடுத்து சாப்பிட முடியும், சாப்பிட விருப்பம் வரும், அந்த வயிறு உபசம் போகும். ஓகே. ஸோ முக்கிட்டே சில பேர் கான்ஸ்டிபேஷன் லீட்ஸ் டு அப்பண்டிசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் கூட பார்த்துருக்கோம் நிறைய. ரொம்ப கான்ஸ்டிபேஷன் கிரானிக்காக இருக்கும்போது அந்த குடல் வால் இன்ஃபெக்ஷன் ரைட் சைடில் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ கான்ஸ்டிபேஷன் ரத்தம் போகிறதுனால அனிமியா வந்துடும், ரத்த சோறு வந்து கால் கிராம்ப் ஆகிறது, படக்கிறது, மூச்சு வாங்குறது. நிறைய பேர் லேடிஸ்க்கு வந்து ஏற்கனவே அனிமிக்காக இருப்பாங்க, இது வேறு நடந்ததுன்னா இன்னும் அனிமிக் ஆகிடுவாங்க. ஓகே. ப்ளஸ் இது எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த கிரானிக் கான்ஸ்டிபேஷன், யூஸ்வலாக இந்த நான்வெஜ் சாப்பிட்டு வர கான்ஸ்டிபேஷன்ஸ், அந்த ரெட் மீட்டுன்னு சொல்கிறோம் நாங்கள், இந்த மட்டன், பீஃப், போர்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெட் மீட் அடிக்கடி சாப்பிட்றதுனால, இது எப்பயும் ஆயிலி ஸ்டஃப் தான், அதெல்லாம் மோஷன் வராமல் போச்சுன்னா ஃபைனலாக ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கே நான் மேலே உணவு குழாய் சொன்னது கீழே குடலையும் நடக்கும், கேன்சர் வரும். ஓகே. ஓகே டாக்டர். ஸோ மலம் கழியறதுன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம்.